ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் பிளேஸ்மெண்ட் சொல்யூஷன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் இருக்க போகுது. ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ், ட்ரெயின்ஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஆஃப் கொஸ்டின்ஸில் இருக்க போகுது. அட் த சேம் டைம் போட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் சார், இப்போ ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ் அப்படின்றீங்களா சார், இப்போ என்ன மாதிரி சார் சம்மு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 3 டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்ன சார் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா, நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தோம்ல, ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து 65 அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னென்ன கொஸ்டின் ரைஸ் ஆகும் சார் அப்படின்னா, ஸ்பீட் எவ்வளோ சார் போனீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அந்த டிஸ்டன்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீட் போனீங்க ப்ளஸ் என்ன டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டினாக ரைஸ் ஆக போகுது. அப்போது நான் ஸ்பீடில் வந்து ஒரு 65 கிலோமீட்டர் பர் ஹவர் 65 கிலோமீட்டர் பர் ஹவர் நான் ஸ்பீடாக எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ நேரம் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து நான் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு, 1 ஹவர் எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 65 கிலோமீட்டர். அதாவது 1 மணி நேரத்தில் என்னால் 65 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா படி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், இதுதான் மெயின் அல்டிமேட் எய்ம். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆன்சர் ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக் டயத்தில் உங்களுக்கு குயிக்காக கிடச்சிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபஸ்ட்டு சம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் நம்ம 2 டைப் ஆஃப் சம் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ட்ரெயின்ஸை வச்சு ஒரு சில பேசிக் சம் பார்ப்போம், போட்ஸை வச்சு ஒரு சில சம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஆரம்பிப்போம். ட்ரெயினில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெயினில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்க் ஒன்று தெரிஞ்சிடும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு, அதாவது ட்ரெயின் சம்மில் 2 விதமான சம்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ட்ரெயினோட லென்த்து கொடுக்குற மாதிரி, ட்ரெயினோட லென்த்தை மட்டும் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அட் த சேம் டைம் சில கொஸ்டின்ஸில் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினோட லென்த்தும் கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, ஒரு டனலை கிராஸ் பண்ணுது சார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது வெறும் ஒரு மேனை கிராஸ் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரீயோ இல்லை மேனையோ கன்சிடர் பண்ணி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னா, எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளவோ அதே சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. அட் த சேம் டைம் ஒரு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது சார், டனல் குகை அதை கிராஸ் பண்ணுது சார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸுன்ற இடத்துல ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும், அதாவது மீட்டரையும் நீங்கள் ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு லென்த்து கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு டனலுக்குன்னு ஒரு லென்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த லென்த்தையும் நீங்கள் அதோட ஆட் பண்ணால் மட்டும்தான் ஹோல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், அட் த சேம் டைம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் பர் ஹவர், மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ எனக்கு 65 கிலோமீட்டர் பர் ஹவர் 65 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துட்டாங்க சார். இதை மீட்டர் பர் செகண்டாக நான் மாற்றணும். எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 65 இன்ட்டு எனக்கு பிக்கர் வேல்யூ, அதாவது கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுறோம், பிக்கர் வேல்யூலேருந்து ஸ்மாலர் வேல்யூவாக மாற்றுறோம். அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 65 5/18 மல்டிப்ளை பண்ணி எனக்கு ரிமைனிங் வர ஆன்சர் இருக்குல்ல, அதுதான் எனக்கு மீட்டர் பர் செகண்டாக கிடைக்கும். அட் த சேம் டைம் எனக்கு மீட்டர் பர் செகண்டில் ஒரு வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 65 மீட்டர் பர் செகண்ட், இதை மீட்டர் பர் செகண்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பீடை நான் மீட்டர் பர் செகண்டாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை அப்படியே இன்வர்ஸில் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 18/5 எனக்கு இதுக்கான ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். இந்த இதுக்கான ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கிடைக்கும். எங்கேருந்து, கிலோமீட்டர் பர் ஹவரில் இருந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்கே மீட்டர் பர் செகண்டாக இருந்ததை கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கிலோமீட்டர் பர் ஹவராக இருந்ததை 5/18 மல்டிப்ளை பண்ணி மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே எனக்கு இதே சேம் வேல்யூவை நான் இப்போ மீட்டர் பர் செகண்டாக எடுத்துக்கிறேன். 65 மீட்டர் பர் செகண்டாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சார் நான் கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த 5/18 அப்படியே இன்வர்ஸில் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 18/5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்மாலர் வேல்யூ டு பிகர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீட்டர்லேருந்து எனக்கு கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆயிரும். இந்த வேல்யூ நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிலோமீட்டர் பர் ஹவராக கிடைச்சிடும். ஒன்றும் இல்லை, கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 5/18, மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 18/5. தட்ஸ் ஆல். A train running at a speed of 40 meter per second, 40 meter per second
and cross the platform 20 seconds. If the length of train is 50 meters, then find the length of platform and the time taken the train to cross the tree. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் क्वेश्चनல கொடுத்திருக்கிறது எப்படி எழுதுறேன், அதாவது சொல்யூஷன் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் சொல்யூஷன் distance equal to speed and time, அது ஃபார்முலா. ஓகே, a train running at a speed of 40 meter per second. அப்போ ஸ்பீட் வந்து எனக்கு 40 மீட்டர் பெர் செகண்டா இருக்க போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், and it cross a platform 20 செகண்ட். அப்போ டைம், பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற டைமிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா 20 செகண்ட். 20 செகண்ட். ஓகேங்களா. தென் த ட்ரெயின் length of train, length of train அப்ப LT ன்னு எழுதிக்கலாம். length of train LT, length of train எனக்கு எவ்வளவு சார் கொடுத்திருக்காங்கன்னா 500 meters. 500 meters. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, find the length of platform. பிளாட்ஃபார்மோட length என்ன, at the same time அந்த train வந்து ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுதுன்னா how much time it take. அப்போ ட்ரீயை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டினா இருக்கு. ஓகே, ஒரு கொஸ்டினை அப்படியே நான் சொல்யூஷன் கிவன் டேட்டாவே எழுதிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கலாம் சார், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லென்த், அதாவது பிளாட்ஃபார்ம் டனல் இதை கிராஸ் பண்ணுது சார் அப்படின்னு கேட்டா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பிளஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் ஆர் லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் டனல் இப்படி நான் ஆட் பண்ணிக்கலாம் சார். டிஸ்டன்ஸை அந்த லென்த்தை நான் ஆட் பண்ணிக்கலாம்னு ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அப்போ இங்கே நான் என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல லென்த் ஆஃப் ட்ரெயின் plus length of platform is equal to என்ன சார் ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க, ஸ்பீடு 40 into டைமிங் எனக்கு 20. ஓகேங்களா. இப்போ இந்த length of platform எனக்கு இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தெரியுதான்னு பாருங்களேன். length of train கொடுத்துருக்காங்க, length of platform நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைன் பண்றதுக்கு length of train வந்து 500 plus length of platform நான் ஃபைன் பண்ணணும் is equal to 4 2 8 800னா அப்போ length of platform is equal to 800 மைனஸ் இங்க இருக்க பிளஸ் 500 இங்க ரைட் சைடுல போறப்போ மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 500. அப்போ எனக்கு length of platform எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னா 300. ஓகேங்களா. எனக்கு பிளாட்ஃபார்மோட லென்த் மட்டும் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 300 மீட்டர் அப்படிங்கறது எனக்கு ஃபைன் பண்ணிட்டேன். கொஸ்டின்ல ஒன்னு ஃபைன் பண்ணிட்டேன், லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நான் ஃபைன் பண்ணிட்டேன் சார். ஓகே, இப்போ அந்த ட்ரீ அடுத்த செகண்ட் அதே சப்ஸ்டியூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன செகண்ட் சப்ஸ்டியூஷன் இருக்குன்னா, ட்ரீ அதே ட்ரெயின் ட்ரீயை கிராஸ் பண்றதுக்கு ஹவு மச் டைம் இட் டேக் அப்படின்றது கொஸ்டினா இருக்கு. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த ஸ்பீட் இங்கே மல்டிப்ளைல இருக்கு, அப்போ டிவைட்ல வரும். இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் அப்படிங்கிறது ஃபார்முலா நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கே லென்த் ஆஃப் ட்ரெயின் மட்டும் தான் இங்கே டிஸ்டன்ஸாக இருக்க போகுது. இந்த கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ட்ரெயின்ற கான்செப்டில் பிளாட்ஃபார்ம் டனல் இதை மட்டும் பேசினா மட்டும்தான் அதோட டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். ட்ரீ போல்ஸ் மேன் இந்த மாதிரி கான்செப்டை பேசுகிறாங்க சார் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட லென்த்து மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது எனக்கு 500 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளோ சார் அப்படின்னா 40. ஓகேவா. நெக்ஸ்ட் 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 1 4s are 4, 1 4s are 4, ரிமைனிங் 1, 2 4s are 8, 2 4s are 8, ரிமைனிங் 2 வரும். 5 4s are 20. அப்போ 12.5 செகண்ட்ஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு 12.5 செகண்ட்ஸ் அப்படிங்கிற டைமிங்கில் அது வந்து அந்த ட்ரெயின் வந்து ட்ரீயை கிராஸ் பண்ணும் சார் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 12.5 நான் கிவன் டேட்டா எழுதுறேன் பாருங்களேன். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த ட்ரெயினோட ஸ்பீடு ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அது ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. மேனை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் சார் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 செகண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே ட்ரெயின் தான் ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு 30 பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு
30 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளவு, லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு அப்படிங்கிறதா என்னுடைய கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ட்ரெயினோட ஸ்பீடு 10 மீட்டர் per செகண்ட். மேனுக்கு அதே ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு 15 செகண்ட் எடுத்துக்குது. அதே பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்ஸ் எடுக்குது. அப்போது லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளவு, லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மேனை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார், ஒரு மேனோ போலோ இல்லை ஒரு டவரையோ வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா அங்கே டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோட டிஸ்டன்ஸு அதை மட்டும்தான் வச்சுக்கணும், பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸு இருக்காது. அந்த மேனுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, நார்மலாக எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தானே. அப்போது லென்த் ஆஃப் ட்ரெயின் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 மீட்டர் per செகண்டையும் இந்த மேனை கிராஸ் பண்ணது பார்த்தீங்களா, அதையும் நான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன் 15. அப்போ எனக்கு லென்த் ஆஃப் ட்ரெயின் ஒரே டிஸ்டன்ஸ் மட்டும் கிடைக்கும். 150 அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ட்ரெயின் மட்டும் இருக்க போகுது. ஏன் சார் இந்த 10ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேனை கிராஸ் பண்ணுறப்ப அதுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த எல்பி கிடையாது. மேனை கிராஸ் பண்ணுறப்ப வெறும் எல்டி மட்டும்தான் வரும். அப்போது அந்த எல்டியை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்பீடு இன்ட்டு டைம் 10 × 15 150. அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து 150ங்கிறத ஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே வருவோம். லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு, அதே ஸ்பீடு தானே, 10 மீட்டர் per செகண்ட் இன்ட்டு டைமிங். பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் எடுத்துக்குது, 30. ஓகேங்களா? அப்போது எனக்கு லென்த் ஆஃப் ட்ரெயின் ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணிட்டேன். அப்போ அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 150 ப்ளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 300. ஓகே, நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு இந்த 300 அப்படியே தான் இருக்க போகுது. இந்த 150 இருக்குல்ல, இது மட்டும் ரைட் சைடு போகும். இங்கே ப்ளஸ் 150 இருக்கிறது ரைட் சைடில் போகிறப்போ மைனஸ் 150 ஆயிரும். அப்போது லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஓகே, எஸ், ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து 2 சம் பார்த்துருப்போம். இட்ஸ் அ பேசிக் இம்பார்ட்டன்ட் சம்ஸு. அதை நீங்கள் யாரோட ஹெல்ப் இல்லாமல் சால்வ் பண்ணிட்டீங்க, அது ரிலேட்டடாக சம் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ட்ரெயின்ஸை பற்றிய சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வி கோ டு போட்ஸ். போட்ஸில் என்ன மாதிரி சார் சம் வரும், என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ரிவர் ஃப்ளோ ஆக போகுது. ஒரு ரிவர் இந்த ஃபார்மேட்டில் ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்களேன், இதுதான் ரிவரோட ஃப்ளோ டைரக்ஷன். இதுக்கு சேம் டைரக்ஷன்லேயே ஒரு போட் ஃப்ளோ ஆகுது சார் அப்படின்னா அது டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அதே போட்டு எனக்கு ரிவரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வருது சார், ரிவரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வருது சார் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் யூபிஎஸ். அதாவது இதுக்கு டவுன் ஸ்ட்ரீம், ரிவரோட டைரக்ஷனுக்கு சேம் டைரக்ஷனில் போனால் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ போட்டோட ஸ்பீடும் ரிவரோட ஸ்பீடும் ஆட் ஆகணும். எனக்கு ரிவரோட ஸ்பீடுக்கு ஆப்போசிட்டில் வருது சார், ரிவர் இந்த டைரக்ஷனில் போகுது சார், ஆனால் போட் இந்த டைரக்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னா அது அப்வர்ட், ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அந்த இடத்துல நான் போட்டோட ஸ்பீடையும் ரிவரோட ஸ்பீடையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் எனக்கு அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இதோட இந்த கான்செப்டை வச்சு நம்ம ஒரு சம்மு சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம், அதாவது இந்த சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னாடி இந்த டேர்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வி கோ டு இந்த மாதிரி ஒரு 3 செப்பரேஷன் எடுத்துக்கோங்க. இது அப்ஸ்ட்ரீமுக்கான ஸ்பீடு கொடுத்துருந்தா அந்த இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீமுக்கான ஸ்பீடு கொடுத்துருந்தா அது கீழே பாட்டமில் பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன சார் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் போட்டு, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கீழே, இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் போட்டு. அப்போ இங்கேயும் இடையில இன்டர்மீடியேட்டில் ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம், ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம். மோஸ்ட்லி இந்த அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமும் உங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை சார், ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமும் இந்த அப்ஸ்ட்ரீமு, இந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமு டவுன் ஸ்ட்ரீமும் கொடுத்துடலாம். இதை வச்சு நமக்கு ஸ்பீட் ஆஃப் போட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, அல்டிமேட் டைம் அப்ஸ்ட்ரீமோட கொடுத்துருந்தா அதை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள், டவுன் ஸ்ட்ரீமை கொடுத்துருந்தா இங்கே. ரிவரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்ல, அதாவது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமில் போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் போட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டியூஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபார்மேட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகே, சம்மு பார்க்கலாம். ட்ரெயின் ஸ்பீடு இதே ஃபார்மேட்டில் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். ட்ரெயின் ஸ்பீட், சரி, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 19 km/h. அப்போ அப்ஸ்ட்ரீமுக்கான ஸ்பீடு நான் எங்கே நோட் பண்ணுவேன், இங்கே 19 km/h. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீமுக்கான ஸ்பீடு வந்து 35 km/h. 35
கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் போட்டு, இந்த ரெண்டுமே நான் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் ஆஃப் போட்டும் ஃபைன் பண்ணணும், இதுவும் ஃபைன் பண்ணணும், இதுவும் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம் இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இங்கே என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ வச்சு எப்படி ஸ்பீட் ஆஃப் போட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு நான் என்ன சார் எழுதலாம் அப்படின்னா யூபிஎஸ் ப்ளஸ் டிஎன்எஸ், டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டிவைடட் பை 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ, அதாவது ஸ்பீட் ஆஃப் போட்டுக்கான வேல்யூ எனக்கு ஃபைன் பண்ண முடியும். அப்போ எனக்கு 19 ப்ளஸ் 35 டிவைடட் பை 2 அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் சார் வரும் அப்படின்னா 54 டிவைடட் பை 2. அப்போ 1 2s are 2, 2 2s are 4, remaining 1 7, 27 வரும். ஐ திங்க் எஸ் 27 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது எனக்கு போட்டோட, அந்த போட்டோட ஸ்பீடு, இந்த போட்டோட ஸ்பீடு மட்டும் அது. அப்போ அந்த ரிவரோட ஸ்பீடு எஸ்எஸ் நான் ஃபைன் பண்ணணும்ல, அப்போ அந்த எஸ்எஸ் நான் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சார் செய்யலாம்? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த எஸ்எஸும் இந்த எஸ்எஸும் ஒரே வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்க போகுது. அப்போது நான் இங்கே ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி ரிவரோட ஸ்பீடும் ப்ளஸ் போட்டோட ஸ்பீடையும் நான் ஆட் பண்ணி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு டவுன் ஸ்ட்ரீம். அப்போ இந்த இடத்துல நான் 27ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு 35 வரும்? 8 கிலோமீட்டர் பர் ஹவரை நான் வச்சேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 35 வந்துடும். அப்போ சேம் அதே 8 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இங்கேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன கான்செப்டில் வந்துச்சுன்னு பாருங்கள். அப்ஸ்ட்ரீம், அதாவது எனக்கு போட்டோட ஸ்பீடில் இருந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம், போட்டோட ஸ்பீடில் இருந்து எனக்கு இந்த ரிவரோட ஸ்பீடை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா அப்ஸ்ட்ரீமாக இருக்கும். எஸ் 27 - 8 19. அதே இது எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் போட்டோட ஸ்பீடும் ப்ளஸ் ரிவரோட ஸ்பீடும் ஆட் ஆகி டவுன் ஸ்ட்ரீமாக வரப்போகுது. 27 + 8 = 35. இதே மாதிரி சம் தான் நம்ம போட்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட். பை பை.